அவ்வளோதான் என்னை காட்டு. நானும் என் ஹஸ்பண்டு மீன் வாங்க கிளம்பிட்டோம். நாங்கள் 2 பேரும் தான் மீன் வாங்க போனோம். கையில பிடி போட்டு பிடி கையில பிடிச்ச அப்படின்னு கேக்குறது வந்து சரி பொண்டாட்டிக்கு நல்லா மரியாதை கொடுக்கறவரு சொல்லி உன்னை எல்லாம் நல்லவங்க நினைக்கணும். அப்படிதானே? ஆமாங்க, மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுப்பேங்க. யாரும் நம்பாதீங்க, மத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பாரு, ஆனா என்னையெல்லாம் வாடி போடின்னு தான் சொல்லும். நான் என்னைக்குங்க சொல்லியிருக்கேன் வாங்க போங்கன்னு தானே சொல்லியிருக்கேன். நீங்க அப்படியே சொல்றீங்க வாடா போடா டேய் அப்படி தானே சொல்றீங்க. வாடா போடையே சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, உங்களுக்கு இல்லாத ரைட்ஸா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீன் குழம்பு வைக்கிறேன். எல்லாத்துக்கும் தெரியும் மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு. பண்ணுங்க பண்ணுங்க. ஒரு சிலர் வந்து அந்த வெங்காயம் தக்காளி பழம் பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு அது கூடயே மசாலாஸ் வந்து சேர்த்து அரைச்சிருவாங்க. பட் வந்து நான் வந்து அப்படி அரைக்கல. இது வந்து எங்க சித்தி வந்து சொல்லி கொடுத்த ஒரு மெத்தடு. ஸோ நான் வந்து வெங்காயம் பூண்டு பார்த்துருப்பீங்க, வீடியோல வரும். வெங்காயம் பூண்டெல்லாம் அரைச்சிட்டு அதை வந்து எண்ணெய் கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுட்டு அப்புறம் வந்து அந்த மசாலா அரைச்சது போட்டு அது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் நான் தண்ணியே சேர்ப்பேன். அது வரைக்கும் செய்யக்கூடாதுங்க. அந்த வரைக்கும் மற்றவங்க எப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இப்படி செய்யறதும் வந்து நல்லா டேஸ்டாக தான் இருக்கும். ட்ரெண்டு கூட நமக்கு பிடிச்ச சாங் பாடுங்க. பாட்டு பாடிட்டே சமையல் பண்ணுங்க.
ஃபிஷ் குழம்பு மசாலா வச்சுட்டு வந்துட்டாங்க எடுத்துட்டு வந்து. எல்லாம் வைக்கிறதே வேலையாக வச்சுருக்கீங்க. எல்லாம் பக்கத்தில் வச்சாதாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ அறிவோட பேசுறீங்கல்ல நீங்க? இவ்வளோ அறிவோட பேசுறீங்கல்ல, அப்ப நீங்க வச்சிருக்க வேண்டியதானே பக்கத்துல எடுத்து. நான் என்னங்க பண்ணிட்டு இருக்கேன்? இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த உண்மையா நல்லா இருக்கா? சரி, அவ்வளோதான். என்னையும் காட்டு. மீன் குழம்பு சூப்பர்.